ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் யமஹாவோட RX100 திரும்பவும் இந்தியாவுக்கு ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீலான்ச்சிங்கில் RX100 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களா, என்ன மாதிரியான டிசைனில் என்ன கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த பைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு RX100ல் பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஜெண்டரி பைக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம RX100 சொல்லலாம், ரெண்டாவது R15 MT15 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். பட் என்னைக்கா இருந்தாலும் RX100 அப்படிங்கிற இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பைக்குக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோட சவுண்ட் அண்ட் அதோட டிசைன் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இன்ஜின். அந்த டைமில் சவுண்டாக இருக்கட்டும், அந்த பைக்கோட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட். ஸோ அதனால் யமஹா என்ன பண்ணுறாங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் RX100 வந்து வரப்போகுது இந்தியாவுக்கு. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி 1,20,000-25,000 கூட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம். பட் பெஸ்ட்டான ஒரு RX100 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் RX100 ஏன் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி கீவே பார்த்தீங்க அப்படின்னா SR125 அப்படிங்கிற 125cc மோட்டார் சைக்கிள் வந்து RX100 மாதிரியே அப்படியே ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்கக்கூடிய ரெட்ரோ பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி யமஹா RX100cc லான்ச் பண்ணலை அப்படின்னாலுமே டெஃபினட்டாக RX125 அப்படிங்கிற 125cc RX மாடலாவது இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மேபி இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்த மாதமோ இல்லை இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ லான்ச் பண்ணாமல் கூட போகலாம். பட் அப்கமிங்கில் யமஹாக்கு இந்த பைக் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த RX100 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ளாட் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஃபைன்மெண்ட்டான இன்ஜின் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ஹேலஜன் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது. அனலாக் கிளஸ்டர் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் டிஜிட்டலில் கொடுத்தாலுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ரைடிங் மோட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பைக்கோட கிளட்ச் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலான கிளட்ச் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுக்கறதுக்கான காரணமும் வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பைக் தான் இந்த பைக் வரப்போகுது. அண்ட் பிரேக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் மட்டும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வித் ABS-ஓட வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சஸ்பென்ஷன் டெஃபினட்டாக ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷனும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரியரில் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்தாங்கன்னா அதோட லுக் மாறுங்கிறதுனால மேபி நைட்ராக்ஸ் கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ இந்த பைக்கில் பில்லியனுக்கு வந்து பின்னாடி கிராப் ரெயில்ஸ் வந்து வரப்போகுது, ஃபுட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான சீட்டை தான் இருக்க போகுது. அண்ட் R125 மாதிரி கூட இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு RX125 பெஸ்ட் 125cc மோட்டார் சைக்கிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஃபியூச்சரில். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி மோட்டார் சைக்கிள். அண்ட் இந்த பைக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைக்கோட சவுண்டாக இருக்கட்டும், இந்த பைக்கு கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாள் ஓட்டியிருந்தாங்கன்னா இந்த பைக்கை வந்து கொடுக்கறதுக்கே மனசு வராதுங்க RX100 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நிறைய பேருக்கு இந்த பைக் வந்து பர்டிகுலராக பிடிக்கும். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லலாம் கூட வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக் வந்து 1990s சமயத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இந்தியாவில் வந்து இருந்ததுக்கான காரணம் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் நான் மெயினாக சொல்வேன். அதுக்கப்புறம் சவுண்ட், டிசைன், அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். யமஹா டெஃபினட்டாக இந்த RX100 இல்லாட்டி RX125 அப்படிங்கிற இந்த ஒரு ரெட்ரோ மாடல், அதாவது விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் மேபி நெக்ஸ்ட் இயர் கூட லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா XSR125 வராமல் இருந்தால் டெஃபினட்டாக RX125 கொண்டு வருவாங்க. XSR125 இப்போதைக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், பட் அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக தான் போகுது. ஸோ இந்த RX125 பார்த்தீங்கன்னா 1,20,000-25,000 இந்தியாவில் லான்ச் ஆகும்.
ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக் வந்து நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா RX100 இன்னைக்கு பிடிக்காதவங்கன்னு மட்டும் கிடையாது. இந்த பைக்கோட அஃபோர்டபுள் ப்ரைஸ், டெஃபினட்டாக ஸ்போக் வீல்ஸ் தாங்க கொடுக்க போகிறாங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்தாலுமே இந்த பைக்கோட டிசைன் டெஃபினட்டாக டோட்டலாக மாறிடும் அப்படிங்கிறதுனால ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் நம்ம இந்த RX125 இல்லாட்டி RX100 இந்தியாவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற விஷயம் பண்ணிக்கோங்க.